ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேப்பர் 2க்கான ரிசல்ட் மேத்ஸ் அண்டு சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து ரிசல்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1,80,878 பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மேஜர்ஸும் கலந்துருப்பாங்க சரிங்களா. மேக்ஸு சயின்ஸு அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே மிங்கிள் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான காம்படிஷன் அப்படின்னு சொல்லி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா யூஜிடிஆர்பியில். ஏன்னா இந்த டைம் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 90, பிசிஎம் எம்பிசி டிஎன்சிபி டபிள்யூடி 75 மார்க்ஸு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸோ இவங்களுக்கு எல்லாமே 60 மார்க்ஸ். இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் டிஆர்பி நடந்துச்சு, யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. அதில் ரீசெண்டாக டெட்டு பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சான்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இந்த வாட்டி எனக்கு மார்க்ஸ் வரல, நான் கிட்டக்க வந்து எனக்கு போயிடுச்சு, 74 வந்து போயிடுச்சு, 59 வந்து போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்து இந்த டைம் வந்து 2 வாட்டி டெட் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சான்ஸ் ஒருவேளை டெட் எக்ஸாம் அடுத்தும் நடந்து அதுக்கடுத்து யூஜிடிஆர்பி நடந்துச்சுன்னா நம்மளும் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதவங்க டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குவாலிஃபை ஆனவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விரைவில் நமக்கு வந்து யூஜிடிஆர்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் யூஜிடிஆர்பி பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செலக்ட் ஆன எல்லாத்துக்கும் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.